மாவட்டத்தினுடைய பால் உற்பத்தியாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இங்கே ஒரு பால் பண்ணை அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சியில் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் லிட்டர் பால் கையாளுகின்ற திறன் கொண்ட ஒரு டயரி பால் பண்ணை இங்கு அமைக்க இருக்கின்றோம். அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 மாதங்களில் அந்த பணி முடிவடைந்து மாண்புமிகு முதல்வருடைய திருக்கரத்தால் அது திறந்து வைக்கப்படும். இன்னைக்கு வந்து 33 லட்சம் 18,000 மாவட்டத்துல ஆவின் பால் வந்து ஏற்கனவே எடுத்திருக்காங்க. அது நிறைய பால் கடை பூட்டி இருக்குது. அது கேட்டா வழக்குல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கடையை மற்ற ஆளுக்கும் எடுத்து நடத்த முடியல. நீங்க மற்ற ஆள் நடத்த முடியாதுன்னு சொல்லி தப்பு. இப்ப நாங்க வந்து யார் வேணும் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட தொலைவு இடைவெளி விட்டு ஆவின் பார்லர்ஸ் வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்து தயாராக இருக்கோம். நிறைய பேர் புதுசாக எடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய இடத்துல பூட்டி இருக்கு. நிறைய பூட்டி இருக்கு. தனியார் எடுத்து தனியார் எடுத்து தனியார் எடுத்து அது தனியார் எடுத்து நடத்தாமல் இருக்கு. ஒரு நிமிஷம், தனியார் எடுத்து நடத்தாமல் இருக்குன்னா தனியாருக்கு பிரச்சனை. நீங்கள் வந்து நாங்கள் புதுசாக நிறைய கொடுப்போம். நீங்கள் ஆவின் மட்டும் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸும் சில ஆட்களுக்கு இடையில போட்டுரும். அப்படி போட்டிருக்கமா இருக்கோம். அது புதிதாகவும் நாங்கள் நிறைய தொடங்கிட்டு இருக்கோம். பழையது சிலது புட்டியிருக்கலாம். அப்ரோச் கூட எவ்வளோ கடன் கொடுத்துருக்கோம் சார்? இந்த 1.5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடன் வழங்கி இருக்கின்றோம். சார் நியூ ப்ராடக்ட்ஸ் சார் ஏற்கனவே 200 சம்திங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் எப்பப்போ எந்த ப்ராடக்ட்ஸுக்கு தேவை இருக்கோ அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் பால் கூட்டுறவு சங்கங்கள் எது புதுசாக நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமும் இப்போது வந்து எந்தெந்த கிராமங்களில் இன்னும் வந்து பால் கூட்டுறவு சங்கங்கள் இல்லையோ அங்கே சங்கங்களை ஆரம்பிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு முழு வீச்சில் அந்த பணிகள் நடைபெற்று